Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். எனக்கு வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ரெக்வெஸ்ட்ல வந்த ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பவுடர்ஸ், லூஸ் பவுடர்ஸ், செட்டிங் பவுடர்ஸ், ஃபினிஷிங் பவுடர்ஸ், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ், பனானா பவுடர்ஸ், காம்பாக்ட் பவுடர்ஸ், பிரஸ்ட் பவுடர்ஸ், இதுல எது நான் வாங்கணும், எது யூஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. என் லாஸ்ட் வீடியோல போட்டதுல கூட வந்துட்டு டவுட் இருந்தேன். அதனால தான் நான் நினைச்சேன், சரி ஓகே, இன்னும் இதை நம்ம தள்ளி போடக்கூடாது, ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம் எதை எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுன்ற. ஃபர்ஸ்ட் லூஸ் பவுடர்ஸ் அண்ட் பிரஸ்ட் பவுடர்ஸ். ஸோ லூஸ் பவுடர்ஸ் இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். பிரஸ்ட் பவுடர்ஸ் இந்த மாதிரி கெட்டியான நிலைமையில ஆக்கி வச்ச மாதிரி இருக்கும். இதை எடுத்து நீங்க நொறுக்குனீங்கன்னா அதே வந்து பவுடராகவும் ஆகும். இந்த பிரஸ்ட் பவுடருக்கு இன்னொரு பேரே வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர்ஸ் இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல லூஸ் பவுடர்ஸ் கேட்டகரியை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பவுடர்ஸ்னு ப்ராடக்ட் கிடைக்கும், செட்டிங் பவுடர் கிடைக்கும், ஃபினிஷிங் பவுடர், பனானா பவுடர். இந்த 4 கேட்டகரியில நம்ம கிட்ட நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இந்த லூஸ் பவுடர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி டைம்ஸ் டிரான்ஸ்லூசன்ட்டா இருக்கும், அதாவது வெள்ளையா இருக்கும். இந்த பவுடர் வச்சு நீங்க உங்களுடைய முகத்துல பேஸை செட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் என்ன கலர் ஆர் பேஸ் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர். இங்க என்கிட்ட வந்து ஆப்ஷன் நான் காமிக்கிறதுக்கு வந்துட்டு மாமா எடுத்து வச்சிருக்கேன். நான் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு மேட்டிஃபையிங் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது உங்களுக்கு எந்த ஒரு கலரும் கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு க்ரீம் ப்ராடக்ட் போடுறீங்க, ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சிலரோ போடுறீங்க, போட்டுட்டு அதை செட் பண்ணணும் அந்த க்ரீம் ப்ராடக்ட் அப்படின்னும் போது இந்த லூஸ் பவுடர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கவரேஜோ கலரோ எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது, இது வெள்ளையா இருக்குது அப்படின்றதுனால. இதில் ஒரு டவுன் சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் உங்களுக்கு ஃப்ளாஷ் பேக் கொடுக்க போகுது. ஃப்ளாஷ் பேக்னா என்னன்னா, நைட் டைம் இல்லைனா ஃப்ளாஷ் ஃபோட்டோஸில் உங்களுடைய மேக்கப் இந்த மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்கப், அதாவது முக்கியமாக இந்த பவுடர் போட்ட இடம் வெள்ளை அடிச்ச மாதிரி தெரியும். இதுதான் வந்து ஃப்ளாஷ் பேக். இது வந்துட்டு இந்த லூஸ் பவுடர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக டிரான்ஸ்லூசன்ட் ஆர் ஒயிட் பவுடர்ஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பிக்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். மோஸ்ட்டாக லூஸ் பவுடர்ஸ்னு டார்கெட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஆர் டிரான்ஸ்லூசன்ட் பவுடராக தான் இருக்க போகுது. அடுத்தது செட்டிங் பவுடர். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ல பிராண்ட்ல கீழே நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் பவுடர், செட்டிங் லூஸ் பவுடர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட கே பியூட்டியோட லூஸ் பவுடர்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்கு பேர் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா செட்டிங் லூஸ் பவுடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செட்டிங் பவுடர் அப்படின்றது வந்துட்டு ஒன்று நீங்கள் உங்களுடைய க்ரீம் பேஸை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஓவராலாக கலர் கொடுக்கறதுக்கு, இல்லை ஒரு கவரேஜ் கொடுக்கறதுக்கு, இல்லை நடுவில் அதாவது நீங்கள் வந்து டச்சப் பண்ண போகிறீங்க. ஒரு காலையில் மேக்கப் போட்டிங்க, மத்தியானம் கொஞ்சமாக டச்சப் பண்ணோம், அப்போ நான் வந்து கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு எனக்கு காமிக்கணும், கொஞ்சம் பிக்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த செட்டிங் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் இருக்க பவுடர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கவரேஜ் கொடுக்க போகுது. இப்போ ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்துட்டு லைட்டாக போட்டுட்டீங்க, உங்களுடைய ஸ்கின் டோன் கலரை நீங்கள் கொஞ்சம் டல் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங் பவுடரே கொஞ்சம் டார்க்கான டோன் பவுடர் எடுத்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா டார்க்காக இருக்க போது உங்களுடைய முகத்தில் அந்த பவுடர். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு ப்ரௌன் ஷேட் இருக்குது, ஒயிட்டாக இல்லை. நான் ஒயிட் பவுடர் உங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், இது வந்து செட்டிங் பவுடர், கொஞ்சம் டிண்ட் இருக்கிறது. இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் இல்லைனா வெறும் லூஸ் பவுடர்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த க்ரீஸில் வந்துட்டு ஒழுங்காக பேக் ஆகாமலோ இல்லை ப்ராடக்ட் போய் செட்டில் ஆகாமலோ அந்த ஒரு பிளர்ட் எஃபெக்ட் இருக்கும்ல, அது தராமல் இருக்கும். உங்களுக்கு அது தரணும் அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து க்ரீஸ் ஆகக்கூடாது, ஸ்மைல் லைன்ஸ்லாம் அவ்வளோவா வரக்கூடாது அப்படின்னா செட்டிங் பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதிலே அடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஃபினிஷிங் பவுடர் அப்படின்ட்டு. இந்த ஃபினிஷிங் பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் பவுடருக்கும் அடுத்து இருக்கிறது. ஸோ ஃபினிஷிங் பவுடரில் இங்கே நமக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் வந்துட்டு மேப்ளினோட ஃபிட் மீ பவுடர். இது வந்து ஒரு ஃபினிஷிங் பவுடர். இது வந்து என்னென்னா ஹெவியாக இருக்கும் எல்லா பவுடர்ஸை விடையும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த லூஸ் பவுடர் ரொம்ப லைட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்த செட்டிங் பவுடர் லூஸ் பவுடரை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஃபினிஷிங் பவுடர் இது ரெண்டுத்தையும் விட நல்லாவே ஹெவியாக இருக்கும். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். இப்போ என்கிட்ட இங்கே மேப்ளினோட இந்த ஃபிட் மீ பவுடர் இருக்கா, இது வந்து திக்னஸ்லையும் ஜாஸ்தியாக இருக்கும், கவரேஜும் கொடுக்கும், நிறைய பிக்மெண்ட்டும் இருக்கும். அண்ட் இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ண போகிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்து நார்மல் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டு அழைச்சேன், அது வந்து இருந்ததே தெரியல. பட் இதை போட்டு அழைச்ச உடனே டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஃபினிஷிங் பவுடர். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய மேக்கப் முடிச்சுட்டு ஓகே எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ்டான லுக் வேணும் அப்படின்னும் போது இந்த ஃபினிஷிங் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வச்சே ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கன்சீலரை வந்து செட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னால அதில் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு, இல்லை மேக்கப் ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் லுக் வந்து ஹெவியாகும். ஸோ உங்களுக்கு லைட்டாக செட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும்னா டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஓரளவு கவரேஜும் வேணும், அட் த சேம் டைம் அழகாக என்னுடைய மேக்கப் பேஸ் செட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செட்டிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு எந்த பவுடரும் போட மாட்டேன், க்ரீம் கூட அவ்வளோவா போட மாட்டேன், எனக்கு பிரைட்னஸ் மட்டும் வேணும் என்னுடைய ஸ்கின்ல, அதுவே கொஞ்சம் லாஞ்சிவிட்டியோட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபினிஷிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பனானா பவுடர். இந்த பனானா பவுடர் அப்படின்றது நீங்கள் லூஸ் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், செட்டிங் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், ஃபினிஷிங் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். பனானான்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிண்ட் இருக்கும், அதாவது மஞ்சள் கலரில் அந்த டிண்டோட இருக்கும். பனானா, வாழைப்பழம், எல்லோ, அதனால தான் அதுக்கு வந்துட்டு பனானா பவுடர்னு பேர் வந்தது. இது என்ன பண்ணுன்னா அந்த வார்ம்த்னஸ் கொடுக்கும். மோஸ்ட்டாக பனானா பவுடர் வந்துட்டு வீட்டிஷ் டு டீப்பர் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு வந்து செட் பண்ணுறதுக்கோ ஹைலைட் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அண்டர் டோன்ஸ் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி வார்மர் டோன் பவுடர்ஸை வந்துட்டு அழகாக எடுத்து காமிக்கும், ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த பனானா பவுடர்னு வந்தது. இதே மாதிரி டெரகோட்டா பவுடர்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஆரஞ்சு கலர்லேயோ இல்லை அந்த டெரகோட்டா பிரிக் கலரில் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டீப்பர் ஸ்கின் டோனுக்கு, அது இந்த பிக்மெண்டட் ஸ்கின் ஏரியாவெலாம் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு. நம்ம எப்படி ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி க்ரீம் ப்ராடக்டாக வடிவில் இல்லாமல் பவுடராக இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு ப்ராடக்ட் தான் அந்த டெரகோட்டா பவுடர். அதை வந்துட்டு டீப்பர் ஸ்கின் டோனில் இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியாலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக அந்த கிரே ஆகிற பிரச்சனையோ இல்லை பிக்மெண்டேஷன் வெளியில் தெரியறதோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க போது அதுக்கு தான் டெரகோட்டா பவுடர் அப்படின்றது இருக்குது. ஓகே, லூஸ் பவுடர்ஸ் புரிஞ்சிச்சா? அடுத்து நம்ம ப்ரெஸ்டு பவுடருக்குள்ளே வரலாம். ப்ரெஸ்டு பவுடர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த லூஸ் பவுடரே அமுத்தி வச்ச நிலையில இருக்கிறது தான் ப்ரெஸ்ட் பவுடர்ஸ். ப்ரெஸ் பவுடர்ஸ்லேயே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லூசன்ட் வெரைட்டிலையும் இருக்கும், அதாவது ஒயிட் பவுடரே வந்து ப்ரெஸ் ஆன நிலைமையிலையும் இருக்கும். இந்த ப்ரெஸ்ட் பவுடரே நீங்க கொஞ்சம் சொரண்டி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுதான் வந்து ஃபினிஷிங் பவுடரோட கன்சிஸ்டன்சியில் வர்றது. இந்த ஃபினிஷிங் பவுடரில் எந்த அளவுக்கு கவரேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம், அந்த மாதிரி தான் இருக்க போது காம்பேக்ட் பவுடரில் இருக்கக்கூடிய கவரேஜ். இந்த ப்ரெஸ்ட் பவுடருக்கு இன்னொரு காம்பேக்ட் பவுடர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பேக்டாக இருக்குது. நம்ம வந்து எங்கேயாவது வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இதை எடுத்து, ஏன்னா செம்ம மெஸ்ஸியாக இருக்கும், ஒரு லூஸ் பவுடர் எடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி ஒரு ப்ரஷ் வச்சோ ஸ்பஞ்ச் வச்சோ அது பாருங்கள் மூடும்போது புகை வர்றது, இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். காம்பேக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் அப்படின்ட்டு வந்தது. இதிலே உங்களுக்கு வந்து கண்ணாடி இருக்கும், ஒரு ஸ்பஞ்ச் இருக்கும், ஏன்னா நீங்கள் அப்படியே போகும்போது எடுத்து அப்படியே நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் பிளாட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த காம்பேக்ட் பவுடர். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் நல்லா கொடுக்கும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் மேக்கப் நல்லா போட்டிருக்கீங்க, நாள் போக போக நீங்கள் வந்து டச்சப்காக இந்த காம்பேக்ட் பவுடரோ இல்லை ப்ரஷ் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பேஸ் வந்து ஹெவி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மேலே நீங்கள் கொஞ்சம் கவரேஜ் இருக்கக்கூடிய ஹெவி டியூட்டி பவுடர் ஏற்றிட்டே போகிறீங்க. அதனால ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்டு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேக்கோட இந்த ஸ்டுடியோ ஃபிக்ஸ். இது வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் கவரேஜோட இருக்கும், ஹெவியாக இருக்கும். அகெயின் இதை நீங்கள் அப்படியே நோண்டி தூளாக்குனீங்கன்னு வைங்களேன், ஃபினிஷிங் பவுடர் எஃபெக்டில் இருக்க போகுது. ஹெவி டியூட்டி லூஸ் பவுடர்ஸ் ப்ரெஸ் பண்ணி வச்சது தான் இந்த ஃபவுண்டேஷன் பவுடர்ஸும் கூட. இதில் இந்த ப்ரெஸ்ட் அண்ட் லூஸ் பவுடர்ஸ் இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இது மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் கிடைக்கும், இல்லை க்ளோயி லுக் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக பார்த்து வாங்குங்க. இது மேட்டிஃபைடான லுக் கொடுக்க போதா இல்லை க்ளோயியான லுக் கொடுக்க போதா அப்படின்றது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு மேட்டிஃபையிங் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். லூஸ் பவுடர், செட்டிங் பவுடர்ஸ் இது மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க நோ கலர் ப்ரெஸ்ட் பவுடர்ஸ் இல்லைன்னா ப்ரெஸ்ட் பவுடர்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கிறது, க்ளோயிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது அட்வைசபிள். லூஸ் பவுடரில் பனானா பவுடர் பார்த்தோம்ல, அது கூட இந்த மாதிரி ப்ரெஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்காட் திஸ். பேக்கிங் பவுடர்னு ஒன்று இருக்குது. பேக்கிங் பவுடர் வந்து டெக்னிக்கே வேறு, அதுக்கான பவுடரும் வேறு. இதுவும் லூஸ் பவுடர் மாதிரி தான் இருக்க போகுது. பட் பேக்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சீலர், ஃபவுண்டேஷன், க்ரீம் ப்ராடக்ட் போடுறீங்களா, அதுக்கப்புறம் பவுடரை நீங்கள் செட் பண்ணி உங்களுடைய பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த பவுடர் வந்து உங்கள் மேக்கப்பை செட் பண்ண வைக்கும். இது கலர் இல்லாமல் ஒயிட்டாகவும் வரும், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்லையும் வரும். அண்ட் பேக்கிங் பவுடர் ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் சூப்பர் சூட்டபிளாக இருக்க போகுது. மேக்கப்பில் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்து உங்களுடைய லைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான, கொஞ்சம் மண்டை குழப்புற மாதிரியான விஷயம் தான் ஸ்டார்டிங்கில், ஏன்னா எனக்கும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எதை வேணால் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க மேக்கப்பில் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி எதை வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் அது உங்களுடைய லைக்கிங் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான்.
இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன வொர்க் ஆகுது, உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு என்ன வொர்க் ஆகுது அப்படின்றத பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுவும் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்காக கிரியேட் பண்றேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Bye.